திமுகவுல இருந்து ஒரு எம்எல்ஏ வந்திருப்பாங்களா, ஒரு எம்பி வந்திருப்பாங்களா, ஒரு கட்சிக்காரங்க வந்திருப்பாங்களா? நான் அரசு ஆகி 2 மாசம் கழிச்சு கனிமொழி உள்ள வருது. அது வரைக்கும் நீலகிரி உட்பட எத்தனை பேர் வந்து பார்த்தாங்க? என் மனநல ஜெயிலுக்குள்ள எப்படி இருந்திருக்கும்? அழாதீங்க சார், அழாதீங்க. கலைஞர் டிவி போச்சு பணம். அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. சாம்பார் அப்ப எனக்கு இன்று காலையில ராசா திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கூடிய ராசா அவர்கள் பேசின 2 ஆடியோ ஃபைல ட்விட்டர்ல வெளியிட்டோம். இது அபாண்டமான குற்றச்சாட்டு. அந்த குறிப்பிட்ட 2 ஆடியோவுமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ வச்சு கிரியேட் பண்ணது, போலியா உருவாக்குனது அப்படின்னு சொல்லி திமுகவுடைய உடன்பிறப்புகள் உருட்டி இருந்தானுங்க. அந்த 2மே அப்படி போலியா உருவாக்கப்பட்டதுன்னா நீ வழக்கு போடு ராஜா. இது நான் சொல்றேன், நீ வழக்கு போடுன்னு நான் சொல்றேன். திருடனுக்கு தேள் கொட்டினா பொத்துக்கிட்டு இருக்கணும். நீங்க எல்லா திருடனுங்க. நான் தேளு, நான் கொட்டினா பொத்துக்கிட்டு இருக்கணும். இந்த ஆடியோ சொல்லக்கூடிய உண்மை என்ன அப்படின்னா, அவர் உளறி கொட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, கலைஞர் டிவிக்கு காசு போச்சுன்னா போச்சு. எவ்வளோ போச்சு அப்படின்னா 200 கோடி ரூபா போச்சு. எதுக்கு போச்சு அப்படின்னா 2G ஸ்பெக்ட்ரம் இருக்கு இல்லையா, 2G அலைக்கற்றை அதை ஒதுக்குனதுல. கலைஞர் டிவி போச்சு பணம். அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. எனக்கு அப்பவே தெரியும்டா, ஸ்டேஷன்ல நீ அந்த களவாணி பையனை ஓட விடும்போது நீயும் ஒரு களவாணி பையன்ட்டு. அப்ப ஏறக்குறைய திமுகவுக்கு இவர் அமைச்சரானமே இந்த குறிப்பிட்ட 2G ஸ்பெக்ட்ரம்ல மட்டும் இவங்களுக்கு யாரு கருணாநிதி கும்பலுக்கு வந்தது சுமார் 2000 கோடிக்கு மேல அந்த காலகட்டத்தில். ஏகாம்பரம் அலாட்டாய்க்கடா அலாட்டா. ஆனா தனிப்பட்ட விதத்தில் இவங்க எல்லா பேருக்குமே லஞ்ச பணம் வந்து சேர்ந்துச்சு. அதுலதான் கலைஞர் டிவியே ஆரம்பிக்கப்பட்டது. இதான் குற்றச்சாட்டு. அப்ப இந்த குற்றச்சாட்டு மீண்டும் நிரூபணம் ஆகுது. கரெக்டா? அவரே அதுல ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறாரு. எனவே இதன் அடிப்படையில் வச்சு சிபிஐ மீண்டும் தன் வழக்க அதை புதுப்பிக்க முடியும். இதுல மீண்டும் அமலாக்கத்துறை உள்ள வரணும். மீண்டும் இவர்கள் கைது செய்யப்பட்டு இன்ஸ்பெக்டரியா எங்க முதலாளி அரெஸ்ட் பண்ணிடாதீங்க. அவர் முட்டிக்கு முட்டி தட்டி தெருவா நாய் மாதிரி எடுத்துட்டு போயிடாதீங்க. அவர் சட்டியோட நிக்கிற போட்டோ சாயங்கால பேப்பர்ல வந்துடக்கூடாது. அதை நான் அனுமதிக்க மாட்டேன். இதை யோசிச்சு பாருங்க. பிப்பாக்கெட் அடிக்கிறவன், அடுத்த வீட்டில் புகுந்து திருடுறவன், இவங்க எல்லாமே 2 வருஷம் 3 வருஷம் ஜெயில இருக்கலாம். ஆனா நாட்டையே கொள்ளையடிச்சு வெளியே சுத்தலாமா? இது என்ன அநியாயமா இருக்குது? என்னடா அதற்கடுத்து ஒருபடி மேல போய் அழகிரி வந்தாரு. அழகிரி வந்து யாரு, ஸ்டாலின் அவரோட அண்ணன் அழகிரி வந்து என்னை கேட்டாரு, ஏன்பா கலைஞர் டிவிக்கு காசு ஸ்டாலின் தான் வாங்கி கொடுத்தாராம்ல, நீங்க எதுக்கு உள்ள இருக்கீங்க, நீனும் கனிமொழியும் நீங்க அப்ரூவல் ஆகிட்டு வெளியே வந்துட வேண்டியானப்பா, எல்லாம் உண்மையை சொல்லிட்டு வெளியே வந்துட வேண்டியானே அப்படின்னு எம்கே அழகிரி யாரு கருணாநிதி அவரோட மூத்த பையன் சொன்னதா யார் சொல்றா? ராசா சொல்றாரு. அழகிரி ஒரு நாள் வராரு. இது ஒன்றும் ரகசியம் இல்லை. அழகிரி வந்து கனிமொழி அரசாணை பிற்பாடு கலைஞர் டிவிக்கெல்லாம் வாங்கி கொடுத்ததால ஸ்டாலின் தானே, நீங்க கனிமொழி ஜெயில இருக்கீங்க, ஸ்டாலின் தான் செஞ்சாலும் அப்ரூவல் ஆகிட்டு வெளியே வர வேண்டியதாங்க. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. அப்ப எம்கே ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம்கே ஸ்டாலினுக்கு வழியாக அந்த காசு போயிருக்கு. எனவே இந்த வழக்கை மீண்டும் புதுப்பிச்சு ராசா உள்ள கூட்டி போய் விசாரிக்கிற விதமா விசாரிக்கணும் நான் கேட்கிறேன். அதோட சேர்த்து முதலமைச்சர் எம்கே ஸ்டாலின் அவர்களும் இதில் விசாரிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான குற்றம் சாட்டப்பட்ட நபர் தான். எனவே அவரையும் விசாரிக்கணும். எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாட்டிட்டாங்களே, வெளியே வாங்க அவங்கள வச்சுக்கிறேன். கலைஞருக்கு பிறகு கட்சி அவர்கிட்ட போகும். ஆனா ஏன் பிடி விட்டு போக வேற லாக் நாங்க வச்சிருக்கேன், ஒரு லாக் ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்றாரு. அப்போ ராசா அவர்களுக்கு பின்னாடி பெரிய லாக் இருக்குன்னா அது 2G ஸ்பெக்ட்ரம் தான் வச்சுக்கோங்க. அது சம்பந்தப்பட்ட ஏதோ லாக் இருக்கா, இல்லை என்ன லாக் இருக்குன்னு தெரியல. ஏதாவது லாக் வச்சுக்கிட்டு தான் கருணாநிதி குடும்பத்தை நம்ம லாக் பண்ணி அரசியல் பண்ண முடியும் போல. அது அவர் தான் சொல்றாரு. கேட்டா அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. அதுக்கு ஒரு படி மேல போய் அவர் என்ன சொல்றாரு அந்த ஆடியோல, இவர் என்ன பெரிய இவரா, யாரு எம்கே ஸ்டாலின் பெரிய இவரா, அவரே சொல்றாரு எம்கே ஸ்டாலின் பெரிய இவரா, அவர் டெல்லி போய் அப்படியே அங்க இங்கிலீஷ்ல பொழந்து கட்டிடுவாரா அப்படின்னு மட்டமா பேசுறாரு. ஒரு மணி போல போய் இவர்கிட்ட எம்ஜிஆர் நினைப்பா அப்படின்றாரு. டெல்லிக்கு போகும்போது இங்கிலீஷ் போட்டுக்கு வர நினைச்சிட்டு இருக்காரு, எம்ஜிஆர் நினைச்சிட்டு இருக்காரு. ஏமாவா சார், நீ தான் பேசுறியா? நாகராஜ சோழன் எம்ஏ. அப்ப இவங்க பேசும்போது தெரியுது எம்கே ஸ்டாலின் மேல இவங்களுக்கு என்ன மரியாதை இருக்குன்னு. அதான் நான் சொல்றேன், 2ஆம் கட்ட தலைவர்கள்ல ஒருத்தருக்கு கூட எம்கே ஸ்டாலினுடைய திறமை இருக்கு, அது நல்லாவே தெரியுது. அந்த ஆள் எந்த திறமையும் இல்லாத ஆளு, அந்த ஆள் பொம்மைமா இருக்காரு. உண்மையான ஜோக்கரா இருக்கீடா. 3வது குடும்பத்துக்குள்ளேயே எம்கே அழகிரி இவரை போட்டு கொடுத்தாரா, கனிமொழி வளர்றதை நிச்சயமா எம்கே ஸ்டாலின் அனுமதிக்க மாட்டார். அவங்களுக்குள்ள இருக்க விஷயம் நமக்கு தெரியும். அப்ப வெளியில சிரிச்சு பேசி காமிச்சா கூட இதெல்லாம் குடும்பமா எல்லாமே கருணாநிதியா வளர்த்து வச்சிருக்காங்க. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஆமாண்டா குண்டா, இவனுக்கு ஒரு கேவலமான குடும்பம். இதுல கருணாநிதி இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா எம்கே ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறதுக்கோ
கட்சியோட தலைமை ஆகிறதுக்கோ அவர் அனுமதிச்சிருக்க மாட்டார். எந்த இடத்துல அப்படின்னா இவர் தான் டேக் ஓவர் பண்ணிட்டாரு. கருணாநிதி அவர் முடியாம போறாரு, எனவே இவர் அதை எடுத்துக்கிறாரு அப்படின்னா யார் சொல்றா? ராசா. அவர் எடுத்துக்கிட்டாலும் எனக்கெல்லாம் பவர் போகாது, அவர் ரொம்ப நாளா இருக்க முடியாது, அவர் முட்டிட்டு வருவாரு, அவருக்கு அவ்வளவு திறமையெல்லாம் கிடையாது அப்படின்றத போட்டு உடைக்கிறாப்ல. ஏய் என்னங்கடா ஆளாளுக்கு வாதியார் பல்ல பூச்சி பாக்குறீங்களா? டேய் பல்லு பூச்சி பாக்குறதுனா நான் பல்லாஸ்பத்திரியா வச்சுக்கிறோம். இவருக்கே இந்த மரியாதைனா உதயநிதிக்கு என்ன மரியாதை இருக்கும்? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். எவனோ ஊர் பேர் தெரியாத, ஒரு மொழி தெரியாத ஒரு காய்கறி கம்பெனிக்காரன் கலைஞர் டிவி என்கிற டிவியை ஆரம்பிக்க வேண்டும், அதில் மார்பாட ஓட வேண்டும், அதையெல்லாம் கருணாநிதி பார்த்து ரசிக்கணும் அப்படின்றதுக்காக வட்டி இல்லாத கடனாக 300 கோடி ரூபாய் கொடுப்பானா? கேட்குறவன் கேனையனா இருந்தால் கருணாநிதி போல ஒரு உத்தமன் கிடையாது அப்படின்னு நம்ம காதலியே வந்து பிடில் வாசிப்பானுங்க இவனுங்க. சரி, உண்மையில தயாளமாவும் ஸ்டாலினும் தான் திகாருக்கு போயிருக்க வேண்டும். ஆனால் ராஜாவும் கனிமொழியும் திகாருக்கு சென்றார்கள். காசு வாங்கியது ஸ்டாலின் அப்படின்றது சாதிக் பாட்ஷாவுடைய மரண வாக்குமூலத்திலும் இருக்கிறது. காசு வாங்கியது ஸ்டாலின் என்று இப்பொழுது ஸ்பெக்ட்ரம் ராஜாவே சொல்கிறார் என்கிற நிலையில் உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. இவர்கள் பரம ஏழைகள் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னன்னா, என்கிட்ட 3 கோடி ரூபாய் சொத்து தான் இருக்கு, என்கிட்ட 1 கோடி ரூபாய் சொத்து தான் இருக்கு, என்கிட்ட கார் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாமே யார் பெயர்ல இருக்கு, எதன் பெயர்ல இருக்குன்னா அறக்கட்டளைகள் பெயரில் இருக்கிறது. மாட்டிக்கிட்ட பங்கு. நீ திமுக தலைவரா இருக்கிற வரையும் தான் அறக்கட்டளையோட கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கும் அப்படின்ற நிலையில அந்த அறக்கட்டளைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் அந்த கட்சியை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓ, நீ அப்படி வரியா? திமுகவில் இருக்கின்ற எம்பி சொல்றாரு, முன்னாள் மத்திய அமைச்சர் சொல்றாரு, யாரு? திரு ஸ்டாலின் அவருடைய அப்பா கலைஞரை இறுதி காலத்தில் கைதி போல வைத்திருந்தார் என்று திரு ராசா அவர் இணையதளத்தில் வந்த செய்தி. அப்பாவே அவரே கைதி மாதிரி இருக்காரு தலைவர், இவர் டேக் ஓவர் பண்ணிட்டாரு. பெரிய மனுஷனையா நீ? புழு பூச்சி கூட கேவலமானவன், உனக்கெல்லாம் நல்லா சாவே வரா. இது காலைல செய்தி நிறுவனங்கள் ராசா வழக்கு பதிவு பண்ணிட்டார், ராசா நோட்டீஸ் கொடுத்துட்டார், ராசா நோட்டீஸ் கொடுத்தான்னு போட்டல. நேத்து ஆடியோ போட்டேன், எவனா போட்டிய? அம்மனுக்கு அப்புச்சுப்புன்னு இருந்தா எல்லாம் பொத்துனாப்புல இருந்தீங்க. எங்க இருந்த? எங்க எந்த பொந்துக்குள்ள இருந்த? இங்கதான் பாஸ் நின்னுக்கிட்டு இருந்தேன். இங்க நிக்கிறியா? நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கிசிட்ட போய் நில்லு. ஓகே பாஸ். எங்கேயாவது செய்தி நிறுவனங்களுக்கு எவனுக்கா நேர்மை இருக்கா? செய்திக்கு நேர்மை இருந்ததா நான் இவர் போட்டார்ல நோட்டீஸ், அதுக்கு அடுத்த 5 நிமிஷத்துல நான் போட்டேன், எந்த மன்னிப்பும் கேட்க முடியாது, உங்கள் நீதிமன்றத்தில் சந்திக்க தயார்னு. அப்ப அதையும் சேர்த்து போடு. செய்தி நிறுவனங்கள் எல்லாம் உட்காந்துக்கிட்டு திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறேன். கரெக்டா? இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா?